என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறதே, அது வழிந்து ஓடுகின்றதே. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, அது வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, அது வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல்கள் நீக்கிடுவேன். துதி உடை போற்றிடுவேன், சாம்பல்கள் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறதே, அது வழிந்து ஓடுகின்றதே. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறதே, அது வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இனிய திங்கட்கிழமை காலை பொழுதுல இந்த பதிவுல உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே நம்மை இதுவரை நடத்தின தெய்வம் ஆண்டவர் நம்மை இனியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் எப்போதும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற ஒரு சங்கீதத்தை நாம் தியானித்து அதிலிருந்து ஒரு 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் அந்த சங்கீதத்திலிருந்து ரிலீஸ் பண்ணுகிறேன். அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து நாம் மெய்யாகவே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வாசிக்கிறேன். சங்கீதம் 30ஆம் சங்கீதத்தின் 1வது வசனம். சங்கீதம் 30ல் 1வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ வெட்டாதிரும். நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதில் வாசிக்கிறோம், நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லி. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைதூக்கி எடுக்கிற தெய்வம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். போன பதிவில் கூட போட்டேன், ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் கை கொடுத்தான்னு வாசிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுறது, அவர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் நான் அவரை போற்றுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கும். வாழ்க்கையில் 2 விதமான விஷயத்தில் நம்மளை கை தூக்கி எடுக்கணும். ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில், பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பொருளாதாரத்தில், ஃபைனான்ஸில் நாம் விழுந்து கஷ்டமான ஒரு கடன் சூழ்நிலை இருந்தாலும், மற்ற பிரகாரம் வியாதி இந்த சூழ்நிலை இருந்தாலும், மற்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது எப்படி சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் உதவி செய்தாரோ தாவீதுக்கு, அதே ஆண்டவர், அதே இயேசு கிறிஸ்து இரட்சகர் நம்மையும் இந்த பூமிக்குரிய காரியத்தில், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் கர்த்தர் கைதூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நிச்சயமாக ஆண்டவர் நன்மை செய்வார். இன்னொரு காரியம், ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆண்டவர் நம்மை கைதூக்கி எடுக்கணும். நாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை கைதூக்கி எடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் படிக்க எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபிக்கவே எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையில ஒரு சிலருக்கு டைட்டான வேலைகள்லாம் இருக்கும். சீக்கிரமாக காலமே எழுந்திரிச்சு வேலைக்கு ஓடுறவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு படுத்துட்டு அவங்களால காலையில் எந்திரிக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க.
ஸோ எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு, ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் ஜெபிப்பதிலும், நல்ல பைபிள் படிப்பதிலும், சரியான சர்ச்சுக்கு செல்வதிலும், கர்த்தாவே நீர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை கை தூக்கி எடுங்க. எனக்கு என்னமோ ஆண்டவரே உங்களை விட்டு தூரமாக இருக்கிறது போல ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது ஆண்டவரே, இதிலிருந்து என்னை விடுதலை பண்ணுங்க, மோடு நெருங்கி ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர், பைபிள் சொல்லுது, தேவன் பட்சாபாதம் உள்ள தேவன் அல்லவே. ஆமென், அல்லேலூயா. அப்ப பட்சாபாதம் உள்ள தேவன் அல்லவே. ஆகவேனால பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் கர்த்தர் உதவி செய்கிறது ஒரு லேசான காரியம். அதனால முதலாவது தாவீது நமக்கு சொல்கிற வார்த்தை, சோர்ந்து போயிடாதீங்க. அதற்கான ஸ்தோத்திரம், கடன் பிரச்சனை, இதனால ஸ்தோத்திரம் ரொம்ப சோர்ந்து போய் ஆவிக்குரிய காரியங்களில் மடங்கி போயிட வேண்டாம். கர்த்தருக்காக நில்லுங்க, நிச்சயமா கர்த்தர் கை தூக்கி எடுப்பார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தாவீது தான் சொல்கிறார் 2வது வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை குணமாக்கினீர். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது கர்த்தர் கொடுக்கிற பிரதான ஆசீர்வாதம்னு சொன்னா, தேவன் சுகமளிக்கும் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காலை நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் மெய்யாகவே அவருடைய வல்லமை, எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய வல்லமை நம்மை சுகமாக்கும். அவருக்கு நம்மை சுகமாக்குகிற வல்லமை உண்டு என்று நம்ம நம்புவோம், விசுவாசிப்போம், தேவனை நோக்கி ஜெபிப்போம். இல்லையா? பேதுரு இப்படியாக எழுதுகிறார் தன் நிருபத்தில், 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2:24, நம்முடைய பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமாகும். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே ஸ்தோத்திரம், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் தாமே சுகமளிக்கும் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை. பெர்க்மான்ஸ் கூட ரொம்ப அழகான, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது போல நல்ல சுகமளிக்கும் பாடல்கள்லாம் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் மெய்யாகவே கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டேன்னா, குணமானீர்கள் சொல்லப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொல்லி 3வதாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாத 5வது வாக்கியம் இப்படி சொல்கிறாரு, அவருடைய கோபமோ 1 நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை என்னங்க தங்கும், விடியற் காலையிலேயே களிப்பு உண்டாகும். அப்ப 3வது ஆண்டவர் நமக்கு இந்த 30ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த சங்கீதங்களும் ஒரு நெருக்கமான இடத்துல தான் எழுதுறாரு தாவீது, இல்லையா? இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை 3வது நீடிய வாழ்வு, நீடிய வாழ்வு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு இந்த 128ஆம் சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் நினைவுபடுத்த வருகிறேன். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த வசனங்கள்லாம் ஆண்டவர் சோதரம் நம்ம மெய்யாகவே விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு பயந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரத்தில் 3 ஆசீர்வாதங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 1, அவர் என்னை கைதூக்கி எடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது, கர்த்தர் நம்மை குணமாக்குகிறவர். அதுக்குரிய வல்லமை, அதுக்குரிய ஆண்டவர் தெய்வீக பிரசனம் அவர்கிட்ட இருக்குது. அதனால 3வது வாய்ப்பு நமக்கு கர்த்தர் நல்ல நீடிய வாழ்வை கொடுப்பார். ஜெபித்து முடிச்சிடலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான இந்த காலை வேளையில கர்த்தர் ஒரு பாடலையும் ஒரு சிறிய ஆண்டவரை நற்செய்தியும் சொல்லும்படியாக ஆண்டவர் நீ செய்த பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமையில பணிக்கு செல்கிற யாவரையும் கர்த்தர் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த ஊழியமோ எந்தெந்த பணியோ, ஒருவேளை ஊழியக்காரங்களாக இருந்தால் அந்த ஊழிய பணியோ எதுவாக இருந்தாலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவனே துதிக்கிறோம். இன்றைக்கு வியாதிஸ்தர் பலவீனப்பட்டவர்களை கர்த்தர் சுகமாக்கி ஆரோக்கியத்தோடு கொண்டு வாங்க. தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.